மெட்டல் அசைலம் இனிமேல் திருப்பி எடுக்கணும்னா சேது தான் ஞாபகத்துக்கு வரும். ஒரு தமிழ் தேசியவாதி ஒரு தீவிரவாதியை காட்டுக்குள்ளே கூப்பிட்டு போகணுன்னா அது விடுதலை தான் ஞாபகத்துக்கு வரும். ஒருத்தர் ஓடி போய் சற்றை இனிமேல் இறக்குனான்னா ரன்னு தான் ஞாபகத்துக்கு வரும். அதுபோல் டி எடிசன் சென்டர்னு தமிழ் சினிமா ஒரு படம் வந்துச்சுன்னா அது இந்த படத்தை தான் ஞாபகம். அப்படி ஒரு படம் அது மிகச்சிறப்பாக, அதாவது ஒரு ஃபஸ்ட் ஹாஃபை வந்து இவ்வளவு அழகாக என்கேஜ் பண்ண முடியுமா? ஏன் இங்கே சொன்னவங்க ஏன் சரியாக சொல்லலைன்னு தெரில. இது ஒன்றும் பிரச்சார படம்லாம் கிடையாது. இது பிரச்சாரம்ன்ற வார்த்தை நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியதே இல்லை. கம்ப்ளீட் என்டர்டெயின்மெண்ட். மாறன்லாம் பின்னிருக்காரு ஃபஸ்ட் ஹாஃபில் எக்ஸ்ட்ரானரியாக. போகிற போக்கில் அதுவும் ஓபியில் டைலாக் டப்பிங்கில் போட்டிருக்காரு பாருங்கள். அங்கங்கே நீங்கள் எங்கே உட்காந்துருந்தாலும் இதை நான் என்ன சொல்கிறேன்னா, நான் மிகைப்படுத்தி சொல்லலை. சமீபத்தில் இந்த படத்தை குட்லக்கில் பார்க்கும்போது மொத்த தேட்டர்லேயும் ஒரு ஆள் சிரிச்சுக்கிட்டே இருக்கான். படம் போட்டதுலேருந்து வெற்றிமாறன் தான், வேறு யாரும் இல்லை. சிரிக்கிறதுனா எப்படி இந்த லெவல்லாம் இல்லை. அவர் இப்படி தட்டுறாரு அப்படி தட்டுறாரு எந்திரிக்கிறாரு. என்னங்க இப்படி நான்லாம் சிரிப்புன்னு பேப்பரில் எழுதியிருந்தாலே சிரிப்பேன், இது என்னங்க இவ்வளவு அப்படின்றாரு. நானும் சிரித்தேன், ஆனால் இப்படிலாம் சிரிக்கலை. எல்லாரும் பார்க்குறாங்க, ஒருவேளை நக்கல் அடிக்கிறாங்களான்னு. உண்மையிலே அவ்வளவு சிறப்பாக இருந்துச்சு ஃபஸ்ட் ஹாஃபு. அந்த ஃபஸ்ட் ஹாஃபோட இன்ட்ரோல் பிளாக் ஒன்று இருக்குது. அந்த இன்ட்ரோல் பிளாக் வந்து இப்படி இந்த ஒரு படத்தை இன்ட்ரோல் பிளாக் வைக்க முடியுமா அப்படின்ற ஒரு இடத்த வந்து அந்த டைரக்டர் ஃபிக்ஸ் அந்த பையன் தான் நினைக்கிறேன். அவன் தானே? அவனை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நான் விளையாட்டுக்கு சொல்லலை. அவன் இன்ட்ரோல் பிளாக்கில் ஒரு வேலை பார்க்குறான், மொத்த பேரையும் பயமுறுத்திட்டான். அவ்வளவு சிறப்பாக போட்டான். சரி, இப்படி ஒரு ஃபஸ்ட் ஹாஃப் வச்சுட்டு செகண்ட் ஹாஃப் என்ன இருக்கும் அப்படின்னு போனால் டெட் கான்ட்ராஸ்டாக ஒரு எமோஷன் படம் ஃபுல்லாக. இப்போ நமக்கு ஒரு டவுட் வந்துச்சு, இப்படி ஒரு ஸ்க்ரீன் ப்ளே எப்படி எழுத முடியும்? கம்ப்ளீட் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. படத்தோட பிகினிங்லேருந்து இன்ட்ரோல் வரைக்கும் ஒரு இடம் கூட அவங்கள வந்து சும்மா இருக்க விடலை. ஜான் விஜயெல்லாம் வந்து அப்படி பிரமாதப்படுத்திட்டார். பிரமாதமாக அந்த கேரக்டரு. இந்த ட்ரெய்லரில் ஒரு ஷாட் வந்துச்சு இல்லையா, அதான் அவரோட இன்ட்ரோடக்ஷன் ஷாட்டு. அவ்வளவு அழகாக அவ்வளவு மெச்சூர்டாக. நான் சொன்னேன் இல்லையா மதுரையில் என்னோடய ஃப்ரெண்டுன்னு, அவன் கேரக்டர் தான் ஜான் விஜய் பண்ணியிருக்காரு. இந்த செகண்ட் ஹாஃப் என்னடான்னா அது வேறு ஒரு ஏரியாவில் இருக்குது, கம்ப்ளீட் எமோஷனில் இருக்குது. இப்போ லிங்கு சொன்னார் இல்லையா, அவன் போயிடக்கூடாதுன்னு. அந்த காட்சி இன்னொரு இடம். அதாவது புருஷன் எனக்கு காசு கொடுத்து அனுப்பிச்சிட்டு அந்த சஞ்சனா உட்காந்து சமைச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு சீன் இருக்குது. அந்த சமைப்பாங்க, அந்த மீன் பொரிச்சிட்டு வச்சுட்டு பிள்ளைகளோட வந்துடுவான் அப்படின்னு. இந்த வரதேன்ட்டு போனவன் கூட 2 குடியானோடு இந்த சைக்கிளில் போவான் பாருங்கள். அப்படியே போயிட்டு நான் இந்த வந்துடுறேன்னு. அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன், வாழ்ந்துருக்கேன், எல்லாமே தெரியும். இந்த கேரக்டரை வந்து இப்போது குரு சோமசுந்தரத்தை தவிர தமிழ் சினிமாவில் இந்த கேரக்டர் நடிக்கிறதுக்கு நடிகனே இல்லை. நான் யாரையும் குறைத்து மதிப்பிட்டு சொல்லலை. நீங்கள் படம் பார்த்துட்டு நீங்கள் முடிவு பண்ணி சொல்லுங்கள். இவ்வளவு சிறப்பாக ஒருத்தன் பண்ண முடியுமா? பண்ணியிருக்காங்க. சரி, அவங்க ஹீரோயின் சஞ்சனா, அவங்க வந்து முதல்ல நமக்கு ஹீரோயின்னா வேறு மனநிலையில் தானே இருக்கும். அப்படி இருக்கணும் ஒன்று. ஒரு கேரக்டராக சிம்பிளாக ஒரு நடுத்தர குடும்பம், ஒரு மிடில் கிளாஸு, அவங்க தன்னுடைய கணவன் எப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க, ஆனால் இருக்க முடியலை, அவனோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறது. ஒரு கட்டத்தில் பிரிஞ்சுட்டு நான் அந்த சீனை ரொம்ப ரசித்தேன். இப்போ நம்ம எழுதுனா கூட அதை அவ்வளோ தைரியமாக எழுதுவோமான்னு தெரில. குரு சோமசுந்தரம் வந்து நான் திருந்திட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க வேற ஒரு லைஃப்பை தொடங்குறதுக்காக நின்றுட்டுருப்பாங்க. அப்படி நடந்து வரும்போது அவனை பார்த்துட்டு புருஷன் நிற்கிறான்னு பார்த்துட்டு அப்படி திரும்பி வருவாங்க. வந்தவுடனே நான் திருந்திட்டேன், நம்ம உன் கூட வாழணும்னு ஆசைப்பட்றேன், வீட்டுக்கு போகலாம் அப்படின்னோடனே நம்ம என்ன செய்வோம்? சரி வாங்க ஆகா கணவனே கண்கண்ட தெய்வம், கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன். செம்ம டைலாகு போடா நாயே, எக்ஸ்ட்ரானரி. நீ திருந்துவ, இதை நீ சொல்லுவ, நான் வந்து கேட்கணுமா? என் 10 வருஷ வாழ்க்கையை தொலைச்சிட்டேன்டான்னு ஒரு பொண்ணு சொல்கிற அந்த இடம் இருக்கு பாரு. எவ்வளவு கனவுகளோடு இது போல் திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க. ஏன்னா இந்த வார்த்தை நான் என் ஃப்ரெண்டோட ஒய்ஃப்கிட்ட கேட்டேன். நான் இன்றைக்கி அந்த பொண்ணுங்க 2 பேருமே காலேஜ் படிக்கிறாங்க. ஒருத்தவங்க துபாய் போயிட்டாங்க. கல்யாணம் ஆன நாள்லேருந்து ஒருத்தன் போராடிருக்கான். ஒரு பொண்ணு போராடி அவனை மீட்டெடுக்கவே முடியலை கடைசி வரைக்கும். எத்தனை டிஎடிஷன் சென்டர் கொண்டு போய் விட்டாலும் அங்கேருந்து ஒரு ஃபோன் போடுவான், அழுகுவான், நான் காலில் விழுகிறேன், என்னை மன்னிச்சிரு, நான் திருப்பி வந்துடுறேம்மா. வந்து ஒரு 10 நாள் தான் திருப்பி ஸ்டார்ட் பண்ணிடுவான்.
அது அப்படியே போய் போய் அந்த மனைவியோட அந்த வார்த்தையை நான் வந்து அவங்கக்கிட்ட கேட்டேன். அது ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அதில் அவங்க படம் பார்க்கலன்னு சொன்னாங்க. எண்டு படத்தோட எண்டு ஷாட் இருக்குது. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக எமோஷன் தான். ஃபஸ்ட் ஹாஃப் நீங்கள் பார்த்துட்டு அந்த மூடுக்கு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் இருக்காது. அந்த எண்டில் கிளைமேக்ஸில் ஒரு சிங்கிள் ஷாட் ஒன்று பண்ணியிருக்காங்க அவங்க டைலாக் டெலிவரியோட. மிக பிரமாதமாக இருக்குது. எல்லா ஆர்டிஸ்ட்டுமே இதில் இவர் நல்லா நடிச்சிருக்காரு. மாறனெல்லாம் நான் ரசிச்சுக்கிட்டே இருந்தேன். மாறன் பேசுகிற டைலாக் எல்லாமே குட்டி குட்டியாக. ஜான் விஜய் இப்படி பார்த்துட்டு, ஜான் விஜய் நான் பெருசாக ரசித்ததில்லை, சார்பேட்டா தவிர. அவர் நான் ஒரு படம் நடிச்சிருக்கோம், அந்த படம் பாதியிலே நின்றுச்சு. ஆனால் இந்த படத்தில் இவ்வளோ பிரமாதமாக அந்த ஸ்டேஷன்லேருந்து வெளியில் வரும்போது அவ்வளோ அழகாக வாழ்ந்திருக்காரு. ஒரு நல்ல திரைப்படம் அது உருவாக்கும்போது தனக்கான ஆட்களை, கலைஞர்களை சேர்த்துக்கிறோம். அதில் வந்து மாற்று கருத்தே இல்லை. அதுபோல் அப்படி சேர்த்துக்கிட்ட ஒரு நல்ல திரைப்படம் தனக்கான வெற்றியையும் சேர்த்துக்கிறோம். அதுக்கு யாரும் போய் சப்போர்ட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. பாட்டில் ராதா அப்படி ஒரு வெற்றியை சேர்க்கும்ன்றதை நான் உறுதியாக சொல்கிறேன். மற்றபடி சான்றோடன் பேசும்போது கைதட்டுங்க அப்படின்னாரு. உங்கள் பேச்சுக்கு இங்கே யாரும் கைதட்ட தயாராக இல்லை. உங்கள் பாட்டுக்கு தான் கைதட்டினாங்கல்ல எல்லாரும். அப்புறம் என்ன? இல்லை இல்லை, அதுதான் நீங்கள் கேட்காமலே வந்துருச்சு உங்களுக்கானது. ஸோ அதனால் எல்லாரும் மிகச்சரியாக பண்ணியிருக்க. இந்த படம் பார்க்கும்போது ஒரு குடி, ஒரு நோய் அப்படின்றத ஒருத்தர் உணரணும். இன்றைக்கி அதை நோயின்னு உணராமல் பல பேர். இதை சீனிராமசாமி என்கிட்ட ஒரு முறை சொல்லியிருக்காரு. சார் அது ஒரு நோய் சார், அது குடி ஒரு நோய். அது நோயின்னு எவன் உணர்றானோ அவன் தான் சார் அதுலேருந்து வெளியில் வர முடியும். நான் ஒரு முறை ஒரு ஆட்டோவில் போகும்போது ஒரு ஆட்டோ டிரைவர் இதை என்கிட்ட சொன்னான். சார் நான் ஒரு பெரிய குடி நோயாளி சார், இப்போ நான் வந்து அதுலேருந்து வந்துட்டேன். ரொம்ப கேவலமான, அவன் சொல்கிறான், நான் ரொம்ப கேவலமானவன் சார், அவ்வளவு கேவலமான செயல்களை செஞ்சுருந்தேன் நான். அப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக போய் இந்த கிளாஸுக்கு பேர் என்ன, ஏஏவா? ஏஏ. அந்த ஏஏ கிளாஸுக்கு போய் அவன் சொன்னான் என்கிட்ட, இப்போ நான் வந்து கிளாஸ் எடுக்கிறேன் சார். நான் போய் அந்த மானக்கேடான விஷயத்துலேருந்து ஒரு மனுஷன் எவ்வளவு அவமானப்பட முடியுமோ அந்த அவமானத்துலேருந்து மீண்டிருக்கேன்னு சொன்னால், அதுபோல் இந்த படம் பார்க்குறவங்க மீளலும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதுக்கான படமாக பாட்டில் ராதா அமைஞ்சிருக்கான்னா நான் மிகைப்படுத்தி சொல்லலை, படம் சத்தியமாக அமைஞ்சிருக்கு. வாழ்த்துக்கள் ரஞ்சித் தன் குழுவினருக்கு, இயக்குனருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.